IBC Mangai viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் சொல்லிக்கிறது நான் உங்க பவி. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஊற வைக்கணும், ஊற வைக்காம சமைச்சா என்னென்ன ஆபத்துகள்லாம் வரும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி அப்படிங்கிறது விவசாயம் செஞ்ச உடனே நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அது பல பாலிஷிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து சேருது. அதனால நம்ம நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் அதுல இருக்கிற ரசாயன பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றிடலாம். அதே மாதிரி ரசாயன உணவுகள் அப்படின்னு ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறாங்க இங்கிலாந்துல. அந்த ஆய்வுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, விவசாயம் செய்யும் பொழுது பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்துறது அரிசியில கலந்துருது அப்படின்ற மாதிரியும், அரிசியில கலக்கிறதுனால அர்சனிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல ஜாஸ்தி ஆகிறதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அர்சனிக் அப்படின்னா கனிமங்கள் இருக்கக்கூடிய ஒரு வகையான ரசாயனம். இது விவசாயம் இல்லைன்னா மற்ற துறைகள்ல கூட பயன்படுத்துற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த அர்சனிக் நிலத்தடி நீர்ல அதிகமான அளவு இருக்கு. அதனால இது ரொம்பவே மோசமானது கூட. உணவோ இல்ல தண்ணிலையோ கலக்கும் பொழுது இது விஷமாவே மாறிடும். இதனால நமக்கு வாந்தி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு பிரச்சனை இது எல்லாமே ஏற்படலாம். அதிகமா இதனால இதயத்துல பாதிப்பும் புற்றுநோய் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த அர்சனிக் விஷத்தை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பல்கலைக்கழகம் நடத்திய ஒரு ஆராய்ச்சியில அரிசியை பலமுறை நம்ம வாஷ் பண்றது மூலியமாவும், அதை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை சமைக்கிறது மூலியமாவும் அதுல இருக்கிற நச்சுத்தன்மை அதை விட்டு போயிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 80% வரைக்கும் நச்சுக்கள் அதை விட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சோதனையோட முடிவுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இனிமே நீங்க அரிசியை சமைக்கும் பொழுது மேக்சிமம் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதை விட 5 மடங்கு அதிகமான தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லையா ஒரு 3 to 4 hours நல்ல அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைங்க. ஃபர்ஸ்ட் பண்ற முறையை விட செகண்ட் பண்ற முறை நமக்கு ரொம்பவே பலன் தரக்கூடியது. இது மூலியமா அர்சனிக் பிரச்சனையில இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை நெகட்டிவ்னு நம்ம நினச்சாதாம்மா நெகட்டிவ், எல்லாம் ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் லைஃப். எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களே கேட்டால்